ஸோ சினீஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இந்த பிளான்லாம் பண்ணல. சார் தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் அந்த சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். நான் ஒன்று தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டேன். இங்கே வா எதுக்கு சொல்கிறேன், இங்கே வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறாங்க. அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடி இருக்குது. ஓகே, ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தையத்து கூட என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. அப்படி வச்சேன். பெல்ட் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டேன் நீ. ஓகே, இருந்தாலும் மச்சான் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்.